தமிழக இளைஞர்களை கேரளாவுக்கு அழைத்து சென்று பயங்கரவாத பயிற்சி அளித்தேன் என கைதான பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர் NIA எனும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஹிஸ்புத் தரீர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர் ஹமீத் ஹுசேன், அவரின் தந்தை அஹ்மத் மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 6 பேரை NIA அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர்களை நேற்றுடன் 8 நாள் காவலில் எடுத்தும் விசாரித்துள்ளனர். தூய்மை பணியாளர்களை வஞ்சித்ததோடு அவர்களது போராட்டங்களை அதிகாரத்தின் துணை கொண்டு அடக்கி ஒடுக்க முயல்வது வெட்கக்கேடானது என்று தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஃபார்முலா கார் பந்தயம் எதிர்த்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் யாருக்கும் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டது. அறிக்கை தாக்கல் செய்யவும் அரசுக்கு உத்தரவிட்டது. தமிழக அரசின் சார்பில் சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரியில் சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்தது. பந்தயம் நடத்த திட்டமிட்டுள்ள சாலையில் மருத்துவமனைகள் இருப்பதால் ஒலி மாசு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் வரும் செப்டம்பர் 18, செப்டம்பர் 25 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய நாட்களில் 3 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதையொட்டி அங்கு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்றிரவு டங்கர், மச்சில் மற்றும் ரஜௌரியின் லத்தி கிராமம் ஆகிய 3 இடங்களில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக ராணுவத்தினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ராணுவ வீரர்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஹாரி மொஹரா எனும் பகுதியில் திடீரென ராணுவ மீது பதுங்கி இருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். பதிலுக்கு இந்திய ராணுவத்தினரும் தாக்குதலில் ஈடுபட்டனர். கூடுதல் படைகள் வரவழைக்கப்பட்டு அவர்களை சுற்றி வலைத்தளத்தில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ராணுவத்தினர் மற்றும் பயங்கரவாதிகளிடையே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என்று சந்தேகம் நிலவுவதால் தேடுதல் பணி தொடர்ந்து நீடித்து வருகிறது. பாரத் ஜோடோ யாத்திரையின் போது தற்காப்பு கலை பயிற்சி பெற்ற வீடியோவை வெளியிட்ட ராகுல் விரைவில் பாரத் ஜோடோ யாத்திரையை துவங்க உள்ளதாக கூறியுள்ளார். ஜோடோ என்பதற்கு தற்காப்பு கலைக்கான பயிற்சி கூடம் என பொருட்படும். எக்ஸ் சமூக வலைதளத்தில் ராகுல் வெளியிட்ட அந்த வீடியோவில் ஜப்பானின் ஐகிடோ மற்றும் பிரேசிலின் ஜியோ ஜிட்சு தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வதுடன் அதனை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போது ஐகிடோவில் கருப்பு பெல்ட் எனவும் ஜியோ ஜிட்சுவில் நீல நிற பெல்ட் எனவும் கூறுகிறார். இத்துடன் அவர் வெளியிட்ட பதிவில் பாரத் ஜோடோ ஒற்றுமை நீதி பயணத்தின் போது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டி இருந்தது. நாங்கள் தங்கும் முகாமில் தினமும் மாலையில் ஜப்பானியர்களின் தற்காப்பு கலையான ஜியோ ஜிட்சு பயிற்சி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தோம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாங்கள் தங்கி இருந்த நகரங்களை சேர்ந்த இளம் தற்காப்பு கலைஞர்கள் ஒன்றிணைந்து எங்களுக்கு உதவினர். மேலும் தியானம், ஜியோ ஜிட்சு, ஐகிடோ ஆகியவற்றுடன் வன்முறையற்ற தீர்வு தொழில்நுட்பத்தை இளம் தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்துவதே எங்களின் நோக்கம். வன்முறையை மென்மையாக மாற்றுவதன் மதிப்பை அவர்களிடம் விதைப்பதை நோக்கமாக கொண்டோம். இரக்கமுள்ள மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவதற்கான கருவிகளை அவர்களுக்கு வழங்கினோம். தேசிய விளையாட்டு நாளில் உங்களில் சிலரை இந்த கலை பயிற்சியில் ஈடுபட ஊக்குவிக்கும் நம்பிக்கையில் எங்கள் அனுபவத்தை உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பு: பாரத் ஜோடோ யாத்திரையை விரைவில் துவங்க உள்ளேன் என ராகுல் கூறியுள்ளார். 175 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட வங்கி மேலாளர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நாட்டில் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்கும் பணியில் சைபர் பாதுகாப்பு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 1930 என்ற உதவி எண்ணையும் அறிவித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் பிறருக்காக வங்கி கணக்குகளை தொடங்க வேண்டாம் என்றும் சந்தேகத்திற்குரிய பண பரிமாற்றங்களை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் 175 கோடி முறைகேடு செய்த வழக்கில் தெலுங்கானாவின் ஷாம்ஷன் குஞ்ச் SBI கிளை மேலாளர் மதுபாபு காளி, ரங்காரெட்டியை சேர்ந்த ஜிம் பயிற்சியாளர் உபாத்யா சந்தீப் சர்மா என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மோசடியாளர்களுடன் இணைந்து நடப்பு வங்கி கணக்குகளை திறந்து மோசடி செயலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைப்பு செய்தியில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு தந்திரமாக பேசுகிறார் ராகுல் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நேரத்தில் மக்கள் மனதில் இடம் பிடிக்க ராகுல் கோயில்களுக்கு அடிக்கடி சென்றார். இது கேலிக்கூத்தாக மாறியது. அந்த உத்தி பலனளிக்காததால் தற்போது ஜாதி பிரச்சனை குறித்து பேச ஆரம்பித்து விட்டார். லோக்சபா தேர்தலில் வெற்றியை ருசித்து விட்டதாக கருதி கொள்ளும் ராகுல் இப்போது வித்தியாசமான அரசியல் சூழ்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார். அவர் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார். ராகுலின் ஜாதி அரசியல் புதிய தந்திரம். மிஸ் இந்தியா போட்டிக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் சமூக ஊடகங்களில் இது போன்ற விஷயங்களை சொல்கிறார். ஏனெனில் அது தலைப்பு செய்தியாகிறது. தெரிந்தே இதெல்லாம் அவர் திட்டமிட்டு செய்கிறார் என்று ஸ்மிருதி இரானி குற்றம் சாட்டியுள்ளார்.
அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பை கொலை செய்ய நடந்த முயற்சி குறித்து விசாரித்த FBI போலீசார் வழக்கில் உருப்படியாக ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என்று கைவிரித்து விட்டனர். இது தொடர்பாக FBI வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பை துப்பாக்கியால் சுட்ட 20 வயதான தாமஸ் குரூக்ஸ் பல மாதங்களாக சதித்திட்டம் தீட்டி வந்துள்ளார். டிரம்ப் பேரணியில் தாமஸ் குரூக்ஸ் கலந்து கொள்ள ஜூலை மாதம் துவக்கத்தில் பதிவு செய்வதற்கு முன் அப்போதைய போட்டியாளரான ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜோ பைடன் பற்றிய தகவல்களை 60 முறைக்கு மேல் இணையதளத்தில் தேடியுள்ளார். டிரம்பை கொல்ல முயன்ற தாமஸ் ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் நடந்த ஒரு பெரிய கூட்டத்தில் கலந்து கொண்டு ட்ரெய்னிங் எடுத்துள்ளார். ஜூலை துவக்கத்தில் டிரம்ப் பேரணி அறிவிக்கப்பட்ட போது குரூக்ஸ் அதிக கவனம் செலுத்தி இதனை கொலை செய்ய ஒரு வாய்ப்பாக கருதியுள்ளார். டிரம்பை படுகொலை செய்ய குரூக்ஸை தூண்டியது யார் என்பதும் என்ன காரணம் என்பதும் குறித்து கண்டறியவில்லை. குரூக்ஸ் ஒரு வெளிநாட்டு சக்தியால் இயக்கப்பட்டார் என்பதற்கான எந்த ஆதாரமும் தங்களுக்கு கிடைக்கவில்லை. அவரது தொடர்புடைய இடங்களில் சட்டவிரோத போதைப் பொருள் உள்ளிட்ட எதுவும் இல்லை. அவரது மனநிலையை பற்றி ஓரளவு புரிந்து கொள்ளப்பட்டது. தனது காரில் பல வெடிபொருட்களை விட்டு சென்ற குரூக்ஸ் 2019ஆம் ஆண்டிலேயே வெடிகுண்டு கூறுகள் பற்றிய தகவல்களை இணையதளத்தில் தேடியுள்ளார். தாமஸ் எந்த சித்தாந்த அடிப்படையிலும் செயல்படவில்லை, இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொலையாளியின் நோக்கம் பற்றி எந்த ஒரு உருப்படியான தகவலும் கிடைக்கவில்லை என்பதை அமெரிக்க போலீசார் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு விட்டனர். பிரபல இசையமைப்பாளர், பின்னணி பாடகியான S.J. ஜனனி 2024ஆம் ஆண்டின் சிறந்த சர்வதேச பெண் பாடகர் விருது பெற்றுள்ளார். அமெரிக்காவின் அட்லாண்டாவில் சர்வதேச பாடகர் மற்றும் பாடலாசிரியர் சங்கம் சார்பில் நடந்த விழாவில் அதன் நிறுவனர் டமானி டோவிடம் இருந்து விருதை ஜனனி பெற்றுக் கொண்டார். விருது கிடைத்ததற்காக மகிழ்ச்சி தெரிவித்துள்ள ஜனனி, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் விருது கிடைக்க செய்ததற்காக கடவுளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். S.J. ஜனனிக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. ICC டெஸ்ட் பேட்டர் தரவரிசையில் இந்தியாவின் கோலி 8வது இடத்துக்கு முன்னேறினார். டெஸ்ட் அரங்கில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் துபாயில் வெளியிட்டது. இதில் பேட்டர்களுக்கான தரவரிசையில் இந்தியாவின் விராட் கோலி 737 புள்ளிகளுடன் 10வது இடத்தில் இருந்து 8ஆம் இடத்துக்கு முன்னேறினார். இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா 5வது இடத்திலிருந்து 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இளம் இந்திய வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 740 புள்ளிகளுடன் 8வது இடத்திலிருந்து 7வது இடத்துக்கு முன்னேறினார். பாகிஸ்தானின் பாபர் அசாம் 3வது இடத்திலிருந்து 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இங்கிலாந்தின் ஜோ ரூட் நம்பர் 1 இடத்தில் நீடிக்கிறார். மற்றொரு இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் 4வது இடத்துக்கு முன்னேறினார். பவுலர்கள் தரவரிசையில் இந்தியாவின் அஸ்வின் 870 புள்ளிகளுடன் நம்பர் 1 இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். மற்ற இந்திய வீரர்களான பும்ரா, ரவீந்திர ஜடேஜா முறையே 2, 7வது இடத்தில் தொடர்கின்றனர். ஆல்ரவுண்டர் தரவரிசையில் இந்தியாவின் ஜடேஜா, அஸ்வின் முதல் 2 இடங்களில் நீடிக்கின்றனர்.